Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய சுவாரஸ்யங்கள் அடுத்தடுத்து பார்க்குறோம். திமுக தலைவர் அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினோடு திரு ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்திருக்கிறார். ஆழ்வார்பேட்டை இல்லத்துல இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. வெற்றி பெறும் நேரத்துல மட்டும் இல்லாம இக்கட்டான நேரத்திலும் திமுக தலைவரோடு இருப்பேன் அப்படிங்கிற கருத்தை ரஜினிகாந்த் தெரிவித்திருப்பதாக தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் ஆளும் கட்சியாக இருந்திருந்தாங்க. இப்போ திமுக எதிர்கட்சி வரிசையில அமர போறாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக நிர்வாகிகள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. முக்கியமான நபர்கள் ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவரை நேரில் சந்திச்சிருப்பது முக்கியமான ஒரு நகர்வாக தான் பார்க்கப்படுகிறது. நேரில் சந்திச்சது மட்டும் இல்லாம இந்த இக்கட்டான சூழல்ல திமுக தலைவரோடு இருப்பேன் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓகே, திரு பெருமாள் மணி, நீங்க திரு ரஜினிகாந்த் விவகாரத்துல அத்தாரிட்டி, ஸோ அதனால உங்கள்கிட்ட கேட்கலாம். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா பார்த்துட முடியாதா? என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வென்றவர்களோட அசோசியேட் பண்றதுக்கு கியூ கட்டி நிற்பாங்க, அவங்களை எதிர்த்தவங்க கூட நிற்பாங்க. ஆனால் ஒரு தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை போய் சந்திப்பது ஒரு குட்வில் ஜெஸ்டரா பார்க்கலாம். அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாகவும் புரிந்து கொள்ளப்படும். நிச்சயமாக. ஏன்னா ஐயா ரஜினி அவர்களுக்கு அந்த களத்தை எப்போதுமே அவர் ரொம்ப கூர்மையாக அவதானிக்கக்கூடியவர். அவர் அரசியலுக்கு வரலையே தவிர, ஆனால் தமிழக அரசியல் களத்தில் என்னென்ன நகர்வுகள் நடக்குது அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து ரொம்ப கூர்மையாக கவனித்து கொண்டே வருபவர் தான். அதனால் இந்த சந்திப்புங்கிறது வெறும் நட்பு ரீதியிலான சந்திப்பு அப்படின்னு மட்டுமே நாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இதற்கு பின்னால் இந்த இன்றைக்கு இது அனுப்புகிற அந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நேற்று இப்போது ஐயா ஸ்டாலின் எதிர்பாராத விதமாக இந்த கொளத்தூர் தொகுதியில் அவங்க நேற்று தோல்வியடைந்த பிறகு நேற்று அவங்க தொகுதிக்கே போய் உடனடியாக போய் நன்றி தெரிவித்துட்டு அவங்க வராங்க. இப்போ இன்றைக்கு அந்த ஐயா ரஜினிகாந்த் இவரோட சந்திக்கிறது அப்படிங்கிறது ஏனைய நகர்வுகள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் இது இப்போது இந்த நேரத்தில் காங்கிரஸ் வெளியே கிளம்பி போயிருக்காங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோல்வியை சந்தித்த அடுத்த நிமிஷம் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியான காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அவங்கள விட்டு வெளியில் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஐயா ரஜினிகாந்த் ஐயா ஸ்டாலின் சந்திப்புங்கிறது வெறும் ஒரு அரசியல் கருத்து இருக்குன்னு பார்க்குறீங்க. இன்னொன்று, திரு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சரா பொறுப்பேற்கக்கூடிய விஜய்க்கு. ஆனா அது ஒரு சிம்பிள் பிளெயின் மெசேஜாக இருந்தது. திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற அளவுல நின்று கொண்டிருந்தது. எந்த அட்ஜெக்டிவ்ஸோ இல்ல, புகழாரம் இல்ல, அது ஒரு வரலாற்று வெற்றி அப்படிங்கிற மதிப்புகள்லாம் இல்ல. இன்னொன்னு, இதெல்லாம் சேர்த்தே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் திரு ஆதவர்ஜுனா பேசிய கருத்து, வழக்கமா திரு ரஜினிகாந்த் ரியாக்ட் பண்ண மாட்டார். ஆனால் அவர் ரியாக்ட் பண்ணி ஒரு நீண்ட அறிக்கையும் காலம் காத்திருந்து பதில் சொன்னார். ஸோ அதெல்லாம் சேர்த்து தானே பார்க்க முடியும். இல்லை, ஐயா ரஜினியை நீங்கள் முதலமைச்சர்களோடு அவருக்கு இருந்த அந்த நட்பு இருக்குல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஐயா கலைஞரே அவர் என்னுடைய நண்பர் கலைஞர் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் வயதாக பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலினும் ஐயா ரஜினியும் தான் ஏறக்குறைய ஒத்த வயது உடையவர்களாக இருந்தாலுமே கூட ஐயா கலைஞரையே என்னுடைய நண்பர் கலைஞர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வருது. அப்புறம் ஜெயலலிதாவை பொறுத்தளவில் கூட அவர் பல இடங்களில் எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இப்போது ஜே திரைப்பட கல்லூரி திறப்பு விழா இருக்குது இல்லைங்களா, அதில் ஐயா ரஜினி அவங்கள ஜேன்னே தான் அட்ரஸ் பண்ணார். அப்புறம் தைரியலட்சுமின்னு சொல்கிற காலம்லாம் கூட வந்தது. கரெக்டு. அப்போது இந்த 2 முதல்வர்கள், அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடியோட உள்ள அந்த நட்பு, அதற்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்களோடு அவர் தனக்கு ஒரு தனிப்பட்ட நட்பு இருக்கிறதாக நிறைய இடங்களில் அதை வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் பட் இந்த முறை கொஞ்சம் ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இருந்தது அவரோட பொலிட்டிக்கல் பொசிஷன். ஏன்னா அவர் ரொம்ப கார்டடாக இருந்த தருணங்கள்லாம் ரொம்ப. இந்த முறை அவர் வாக்களிக்கக்கூடிய தொகுதி 1000 விளக்கு. அந்த திமுக சட்டமன்ற வேட்பாளர் உறுப்பினர் திரு எழிலன் நாகநாதனை சந்திச்ச புகைப்படங்கள் வந்தது. ஸோ இதெல்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல தவிர்த்திருக்கிறார். இந்த முறை திமுக சார்பான ப்ரோ டிஎம்கே பொசிஷனும் ஒரு ஆன்டி டி விஜய் பொசிஷனும் ஒரு சப்டியூடா அந்த மெசேஜ் நம்ம பார்க்க முடிகிறதா? ஆர் வி ரீடிங் டூ மச்? இல்லை, அது அந்த அளவுக்கு ஐயா ரஜினி போகவே மாட்டார். ஆனால் ஒரு வீடியோ விட்டாங்க இல்லைங்களா, ஐயா ஹிந்துராம் ஐயா ரஜினி எல்லாம் பேசி இந்த உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னால் அந்த வீடியோவில் ஐயா ரஜினி அதில் பேசியிருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன வழக்கமாக அவர் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப இதுவாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்
இந்த முறை ஐயா ரஜினி எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மத்தியில் அவர் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட் திரு விஜய் தரப்பு ஆதரவாளர்கள் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா சினோரா அசோக்குமார்லாம் ஹார்பர்ல போட்டியிட்டவர்லாம் ரஜினி மன்றத்துல இருந்து போனவர். ஸோ விஜய் கட்சியிலையும் தாவேகாலையும் ரஜினி பின்புலத்துல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். திரு ஆதவர்ஜனா திரு ரஜினி சொன்ன கருத்துக்கு மன்னிப்பும் கோரினாருங்கிறது பார்க்கணும். திரு விஜய் அவர்களுடைய இன்டர்வென்ஷனும் கூட அதுல சொல்லப்பட்டது. பட் ஆனா அதுல ஒரு திரு ஆதவர்ஜனா கருத்துக்கு சில நாட்களுக்கு பிறகு ரஜினி கிட்ட இருந்து வந்த பதில், காலம் காத்திருந்து பதில் சொல்றோம் அப்படின்னா அது ரொம்ப ஆழமான கருத்து. அது ஒரு எலெக்ஷன் சீசனுக்கு மத்தியில வரும்போது ஏதோ ஒரு இழையோடதோ விஜய் தரப்புக்கும் ரஜினி தரப்புக்கும் ஒரு வகையான ஒரு கோல்ட் பீஸ் ஆர் கோல்டு டென்ஷன், இது எப்படி சொல்லலாம்? இல்ல அது ஒரு ரசிகர் மன்ற சண்டையாக அது வந்து போயிட்டு தான் இருக்குது ரசிகர்களுக்கு இடையான. அதுவும் சமூக வலைதளங்கள் வந்த பிறகு வந்து அந்த ஒரு விஷயம் போய்கிட்டே. Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.